சமவெளியும் மலைப்பிரதேசமும் கலந்த தொகுதியாக உள்ளது நீலகிரி மக்களவை தொகுதி. தனித் தொகுதியான இங்கு பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன். திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராசா. அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்செல்வன். ஆகியோர் போட்டியிடுவதால் இத்தொகுதி தனிக்கவனம் பெற்று VIP தொகுதியாக மாறியுள்ளது. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகமண்டலத்தை கொண்டது நீலகிரி மக்களவை தொகுதி. உதகை, குன்னூர், கூடலூர், தனி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, பவானிசாகர், தனி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி இது. இதில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் உதகையில் காங்கிரஸ் கட்சியின் ஆர். கணேஷ். குன்னூரில் திமுகவின் க. ராமச்சந்திரன். கூடலூரில் அதிமுகவின் பொன். ஜெயசீலன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிமுகவின் ஏ. கே. செல்வராஜ். அவிநாசியில் முன்னாள் சபாநாயகரான அதிமுகவின் தனபால். பவானிசாகரில் அதிமுகவின் பண்ணாரி ஆகியோர் வெற்றி பெற்றனர். மலைப்பகுதியைச் சேர்ந்த தொகுதிகளும் சமவெளி பகுதிகளை சேர்ந்த தொகுதிகளும் வெவ்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்கள் அதிகம். விவசாயிகளில் 50 விழுக்காடு பேர் தேயிலை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். மலை காய்கறி விவசாயமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இளைஞர்களில் 80 விழுக்காடு பேர் வெளி மாவட்டங்கள். வெளிமாநிலங்களில் பணியாற்றி வருகின்றனர். மலை மாவட்டத்தில் சுற்றுலா தொழிலை பொறுத்தவரை ஆண்டுக்கு 3 மாதங்கள் மட்டுமே வருமானம் கிடைக்கும். கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் பிரிவு 17 நிலங்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. தனியார் வன பாதுகாப்பு சட்டம் போன்றவை மக்களை கடும் சிரமத்துக்குள்ளாக்குகின்றன. அரசு பொறியியல் கல்லூரி இல்லை. மேட்டுப்பாளையம், பவானிசாகரில் போதிய நீர் பாசன வசதிகள் இல்லை. அத்திக்கடவு, அவிநாஷி குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வராத நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு மக்களை வதைக்கிறது. சாயப்பட்டறை கழிவுகளின் பாதிப்புகள் அதிகம். அவிநாஷி தொகுதியில் நெசவு தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பசுந்தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். பசுந்தேயிலை கிலோவுக்கு 30 ரூபாய் ஆதார விலை வழங்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. மாற்றுத் தொழிலாக அரசு முன்வைத்த மலர் சாகுபடி தொழிலுக்கு ஏற்றுமதி மையம். பதப்படுத்தும் மையம் அமைக்க வேண்டும். உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையத்தை வட மாநிலத்துக்கு இடமாற்றும் நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த 3 தொகுதிகளில் 60 விழுக்காடு வாக்காளர்கள் உள்ளனர். வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக சமவெளிப்பகுதி இருப்பதால் வெளியூர் வேட்பாளர்களே போட்டியிடுகின்றனர். வெற்றி வாய்ப்பும் அவர்களுக்கே கிடைக்கிறது. நீலகிரியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆ. ராசா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். பாஜக வேட்பாளர் எல். முருகன் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். நீலகிரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கம் தான் அதிகம். 7 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. 1967 இல் சுதந்திரா கட்சி. 1971, 2009, 2019 ஆகிய ஆண்டுகளில் தி.மு.க. 1977, 2014 ஆகிய ஆண்டுகளில் அதிமுக வென்றிருக்கின்றன. இருமுறை பாஜக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரசின் ஆர். பிரபு 5 முறை வெற்றி பெற்று மத்திய இணை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். திமுகவின் ஆ. ராசா மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார். பாஜகவின் மாஸ்டர் மாதனும் மத்திய இணை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கடந்த ஓராண்டுக்கு முன்னரே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். பிரதமர் மோடியிடம் எல். முருகனுக்கு இருக்கும் செல்வாக்கு காரணமாக பாஜகவினர் உற்சாகமாக தேர்தல் பணியாற்றி வருகின்றனர். சமவெளி பகுதிகளான மேட்டுப்பாளையம், அவிநாஷி தொகுதிகளில் அதிமுக பலம் பொருந்தி காணப்படுகிறது. பவானிசாகரில் திமுகவின் கை ஓங்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சியினரும் தங்களது வேட்பாளர் ஆர். ஜெயகுமாருக்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். தற்போதைய நிலையில் நீலகிரி மக்களவை தொகுதியில் தி.மு.க. அதிமுக. பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது.